லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன் சார் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் சார். சொல்லுங்க சார். உங்க கால்ல விழுந்து நான் என்ன சார் என் கால்ல போய் விழுறீங்க சார்? எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். எனக்கு இது செஞ்சே ஆகணும் மார்க்கண்டேயன். எதுக்கு சார் என் கால்ல விழுறீங்க? மார்க்கண்டேயன், இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சார். நான் சாதாரண ஆளு சார். நான் என்ன சார் செய்ய முடியும்? தயவு செஞ்சு வண்டியை நீங்க தான் ஓட்டுனீங்கன்னு ஒத்துக்க. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் மார்க்கண்டேயன். நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டா சிட்ல இருக்க பெரிய வக்கீல வச்சு உங்களை எவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்துறேன். சார் என்ன சார் பேசுறீங்க? அதான் இன்ஸ்பெக்டர் தெளிவா சொன்னாரு. எப்படி பார்த்தாலும் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும்னு. நான் எப்படி சார் இதை பண்ண முடியும்? நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனை நினைக்கிறேன். எப்படியாவது இந்த உதவி எங்களுக்கு பண்ணுங்க. காலம் பூரா எங்க குடும்பம் உங்களுக்கு நன்றியா இருக்கும். அம்மா, நீங்க எதுக்குமா எனக்கு நன்றியோட இருக்கணும்? உங்க பொண்ணோட வாழ்க்கை. நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். ஆமா ஆமா, என் பொண்ணோட வாழ்க்கை தான். உங்களுக்கு நான் எத்தனை லட்சம் வேணாலும் தர தயாரா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மார்க்கண்டேயன், இந்த உதவி மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மார்க்கண்டேயன். சார், என் ஒய்ஃபுக்கு என்ன விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல சார். இல்ல சார், நான் அவளை விட்டுட்டு ஒரு நாள் கூட தனியா இருந்தது இல்ல சார். சார், தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க சார், நீங்க யாரை வேணாலும் வச்சு இதை பண்ணிக்கங்க. மார்க்கண்டேயன், மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க டைம் எடுத்துக்கங்க. நாளை காலையில ஒரு நல்ல முடிவோட வாங்க. நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், என்னங்க பண்றது? இல்ல, அந்த ஃபைலை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா டீடைல்ஸும் அதுலயே இருக்கு. அதை கரெக்டா பாருங்க. இல்ல இல்ல, நான் வர மாதிரி இல்ல இப்போ. என்னடா? கோலம் மேல நிக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணாகாது, விடுறா. பாட்டி அவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க, அதை ஏன்ப்பா மிதிக்கிறீங்க? டேய், நடக்கிற வழியில கோலம் போட்டா எப்படிடா மிதிக்காம இருக்க முடியும்? அப்பா, கோலம் தளிக்காதீங்கப்பா. அழிச்சு என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா தாத்தா சவுக்கு வச்சிருக்காருல, அதுல உங்களை வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த வயசுல பேச்ச பத்தியா ராஸ்கல்? ஏய் ராஜா, ஏன்டா குழந்தைய போட்டு அடிக்கிற? இது ஏன் புள்ள. நான் அவனை அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்னடா இப்படி பேசுற? அறிவோட தான் பேசுறியா? அவன் குழந்தைடா. அந்த குழந்தை என்ன பேச்சு பேசுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு இல்லாதது போலதெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்களா? உங்களை தான் சொன்னா என்னமோ சவுக்கு எடுத்துட்டு வருவாராம. ஏதோ அப்பா வச்சேன்னு பாக்குறேன். திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? ஏதோ அமைதியா இருக்கலாம்னு நானும் பார்த்தா 2 பேரும் என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்டத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கம்மா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியாது. டேய், நீ எதுவும் பேசாம உள்ள போ. என்ன போறது? என்ன போறது? கோலம். அண்ணே, அண்ணே, என்னன்னு இது? என்னடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போயும் போயும் ஒரு கோலத்தை அழிச்சு அதுல என்னடா சாதிக்க போற? இந்த பேச்செல்லாம் நீ வேணாம். நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேம்மா. உங்க அட்டகாசம் தினம் தானே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உங்க புருஷன்? வர சொல்லுங்க அவரை. ராஜா, நீ உள்ள போட. மேகலா, நீ அவனை கூட்டிட்டு போமா. என்ன கூட்டிட்டு போறது? நாங்களும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே போனா நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க. அவரும் ஆம்பளை தானே. இன்னும் எவ்வளவுதான் நீங்க குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாரு? அவரு பெத்த புள்ளையே இந்த சின்ன வயசுல என்ன பேச்சு பேசுறான்? அவருக்கு அசிங்கமா இருக்காதா? இப்ப என்ன செய்யணுங்கிற மேகலா? நான் வேணும்னா மன்னிப்பு கேக்கட்டா? ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. அவர் என்ன சவுக்கால் அடிப்பாரு, இஷ்டத்துக்கு பேசுவாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பாருங்க, நான் வேற எதுவும் பேச விரும்பல. என்னோட 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப எடுத்து வைங்க. 7.5 லட்சம் ரூபாய் எடுத்து வைங்க. நான் படுத்து வெளியே போயிட்டே இருக்கேன்.
எங்களுக்கு இந்த வீடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என்னடா இப்படி திடீர்னு கேட்டா? பின்ன எங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்களே இங்க பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, எங்களுக்கு வீடெல்லாம் தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தர வேண்டிய 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்து வைங்க. அதுவும் இப்ப வட்டியெல்லாம் சேர்த்து 7 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்கும். எங்க பணத்தை கொடுங்க, நாங்க போயிடுறோம். என்னம்மா நீயும் இப்படி பேசுற? திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? டேய் ரவி, என்னடா இது? அவ இப்படி பேசுறா, நீ கேட்டுக்கிட்டு சும்மா நின்னுகிட்டு இருக்கிற? உமா சொல்றது சரிதானம்மா? அதுல ஒண்ணும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையா? ஆமாம்மா, மா எங்க பணத்தை கொடுத்துருங்கம்மா, நாங்க இப்படியே போயிடுறோம். கரெக்ட். முதல்ல பணத்தை எடுத்து வைங்க, வேற எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானும் திருப்பி பேசணுமா? என்ன என்ன பேசுறீங்க? பேசுங்க, இல்ல பேசுங்க. என்ன பேசுறீங்க அப்படி? இல்லடா வேண்டாம், நான் எதுவும் பேசுறேன். இல்ல நீங்க பேசிதான் பாருங்களேன். வேண்டாம் ராஜா, விடுறா. மா, எனக்கு இப்ப என் பணம் வேணும், அவ்வளவுதான். ஏய், ஏய், என்னடா என்னடா உங்க பிரச்சனை? வாயா வா, நீ வரணும்னு தான் இவ்வளவு நேரம் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உன் வீடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என் பணத்தை எடுத்து வை. இந்த வீடை நீயே கட்டிக்கிட்டு அழுவு, இடிச்சுக்க, குண்டு வச்சு தர மட்டமாக்கிட்டு என்னவோ பண்ணி தொலை. இங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிய பணம், அதை இப்ப எடுத்து என்கிட்ட புரியா? எனக்கு என் பணம் வேணும், நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. என்ன அதான் மாசம் மாசம் வட்டி வாங்கி திங்கிறீங்கல்ல? ஐயா, உங்க வட்டியும் வேணாம், சட்டியும் வேணாம். எனக்கு என் பணம் தான் வேணும். கொடுக்க முடியுமா, முடியாதா? ஒவ்வொரு தடவையும் எங்களை மட்டன் தட்டி கிண்டல் பண்றத பாத்துக்கிட்டு எங்களை என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவங்க பணத்தோட எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொடுங்க. இப்படி திடீர்னு வந்து பணம் வேணும்னு கேட்டா நான் என்ன பண்றது? இந்த பாருங்க, இந்த பதிலுக்கு பதில் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் கேக்குற பணத்தை எடுத்து வைக்கிற வழியை பாருங்க. யோ, என் பையன் சின்ன பையன்யா, அவன் என்ன பார்த்து சிரிக்கிறாயா? அது மட்டுமா, என்னமோ போற வரவெல்லாம் உருட்டுறான், மிரட்டுறான், துப்பாக்கி எடுத்து போட்டு வராம. வீட்டுல என்ன பண்ணாலும் என்னமோ குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் ஆள் கிடையாது. என் பணத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்பா, நீங்க பேசுறத பார்த்து இந்த மலரோட மாமனார் மாமியார்லாம் எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எங்களுக்கு இங்க இருக்கவே அசிங்கமா இருக்கு. இங்க பார், இன்னும் உனக்கு 2 நாள் டைம். சரியா இப்போல இருந்து 48 மணி நேரத்துல உனக்கு கெடு. அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. ஏய், என்னடா விட்ட பேசிட்டே போற? சும்மா என்னையா? என்னங்க சும்மா. டேய், அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏனோ இந்த கோலமோ யார் தந்த சாபமோ வார்த்தையின் காட்சிகள் மாற்றமோ கையில் அள்ளி தந்தவள். இங்க பார், இன்னும் உனக்கு 2 நாள் டைம். சரியா இப்போல இருந்து 48 மணி நேரத்துல உனக்கு கெடு. அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. சீதா, அழாத சீதா. என்னால முடியலங்க. ஒரு விரோதி கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான். பெத்தவங்களுக்கு கடனையும் கொடுத்துட்டு அந்த கடனுக்கு வட்டியும் வாங்கிக்கிட்டு அவன் பேசுற பேச்சு என்னால சகிச்சுக்க முடியலங்க. விடு சீதா, இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தவங்க நிலைமை இதுதான். பாத்துக்கலாம், விடு. என்னால தாங்க முடியலங்க. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. சீதா, விடு சீதா, பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்கு இப்ப பயம்? இந்த வீட்ல
தனியா இருக்கவே பயமா இருக்குங்க. இவன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. அழாத சீதா, அதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அழாத சீதா, முதல்ல கண்ணத்தோட. சீதா படு. இந்த வீட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது, ஒரு சோதனை வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இது வரைக்கும் இல்லாத பெரிய கஷ்டமெல்லாம் வரப்போகுது, கஷ்டமெல்லாம் வரப்போகுது. பெத்த பிள்ளைங்கள்லாம் சொந்த பந்தம்லாம் கைவிட்ட இந்த வீட்டு மகராசனை அந்த கடவுளும் சோதிக்க போறாரு, சோதிக்க போறாரு. அவரை பத்திரமா பாத்துக்கங்க, பத்திரமா பாத்துக்கங்க. போற வர போக்குவரத்துல ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. யார் பேச்சையும் நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க, நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க. பட்டக்காலே பட போகுது, கெட்டக்குடியே கெட போகுது, கெட்டக்குடியே கெட போகுது. சீதா தேவி அவரை பிரிஞ்சிருக்கிற நேரம் நெருங்குது, நேரம் நெருங்குது, நேரம் நெருங்குது. இத நான் சொல்லல, என் தாய் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பத்திரமா இருக்க சொல்லுங்க, ஜக்கம்மா சொல்றா. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். எனக்கு மேல இருந்து ஹெவி பிரஷர் வருது. இதுக்கப்புறம் வேற வழி இல்ல. நாளைக்கு உங்க பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு கையோட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். முடியாதுங்க, என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன். சார், மார்க்கண்டேயன் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. நேத்து நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். மார்க்கண்டேயன், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மார்க்கண்டேயன், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மார்க்கண்டேயன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? எவ்வளவு வேணும்? ராஜாவுக்கு 7.5 லட்சம், மலருக்கு 5 லட்சம், உமாவுக்கு 6 லட்சம், ஆக மொத்தம் 18.5 லட்சம் வருது. மனோகர்கிட்ட இழந்தது ஒரு 10 லட்சம். எல்லாம் சேர்த்து 30 லட்ச ரூபா கேட்டால் சரியா இருக்கும். சார், எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் கொடுக்கறதா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்ய தயார் சார். கண்டிப்பா 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 தரேன், கண்டிப்பா தரேன். இன்ஸ்பெக்டர் சரண்டர் ஒத்துக்கிட்டாரு சார். ஃபார்மாலிட்டி நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருங்க சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு நான் நாளைக்கு வந்து சரண்டர் ஆக முடியுமா சார்? முக்கியமான சில வேலைங்களை முடிக்க வேண்டியது இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தலைமறைவா இருந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். கான்ஸ்டபிள், நாளைக்கு நீங்க சரண்டர் ஆகி உங்களை கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க சொல்ற ஆளுகிட்ட நீங்க கேட்ட பணம் இருக்கும். சரிங்க சார்.
சீதா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் சீதா. ம், சொல்லுங்க. நான் இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. டிரைவர் வேலைக்கு பதிலா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி வேலை வந்தா நல்லது தானே? வேலை என்னமோ நல்ல வேலை தான். ஆனா ஏன், அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லை. அது இந்த வேலை நம்ம ஊர்ல இல்ல. ஓ, வெளியூரா? எங்க? கொஞ்சம் தூரமான இடம்தான். அதான் எங்கேன்னு கேக்குறேன். மகாராஷ்டிரால இந்த நாக்பூர் பக்கத்துல ஒரு ஊர்ல. எனக்கும் இப்போ இருக்கிற நிலைமையில நாம இந்த வீட்ல இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் வெளியில இருந்துட்டு இங்க எல்லாம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல சீதா, நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. ஏன்? நான் வந்தா என்ன? இல்ல, அது வெறும் 6 மாசத்துக்கு மட்டும்தான். அது முடிஞ்சதும் நான் திரும்பி வந்துருவேன். நீ இங்கே இரு. உங்களுக்கு இப்பதான் உடம்பு சரியாயி நல்லா இருக்கீங்க. 6 மாசம் வரைக்கும் எப்படி தனியா சமாளிப்பீங்க? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் சீதா. உங்களை அங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க? அதெல்லாம் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் சீதா. எப்ப கிளம்பணும்? நாளைக்கு விடிய காலையில 5 மணிக்கு. என்னங்க இப்படி திடீர்னு நாளைக்கே கிளம்பணும்னு சொல்றீங்க? அப்படி என்ன அவசரம்? அவசரம்தான், உடனே போயாகணும். அப்படி என்னங்க வேலை அது? நீ பயப்படுற மாதிரி வேலை அப்படி ஒண்ணும் இல்ல. நீ பொறுமையா இரு. சரிங்க, ஒரு 2 நாள் இருந்து செக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வேணுங்கிற மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு பொறுமையா போலாம்ல? அதுக்கெல்லாம் டைம் இல்ல சீதா, உடனே போயாகணும். எனக்கு என்னமோ சரியா படலங்க. நீங்க சொல்றது ஒரே குழப்பமா இருக்கு. நாளை காலையில ராஜா வட்டி காசு வேணும்னு வந்து நிப்பான்ல? ஆமா. அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? எதையாவது சொல்லி சமாளிப்போம். இல்லனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லுவோம். இனிமே எவங்கிட்டையும் எந்த பதிலும் நாம சொல்ல தேவையில்லை சீதா. நாளைக்கே வீட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த 3 பேருக்கும் மொத்த காசையும் உன் கையாலேயே நீயே அவங்க மூஞ்சில தூக்கி எறிய போற. எப்படிங்க? நீங்க 5 மணிக்கு போகணும்ங்கறீங்க, என் கையில எப்படி பணம் இருக்கும்? நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 10-11 மணிக்கு மேல என்னோட முதலாளி வீட்டுல இருந்த ஆள் வந்து உங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. 30 லட்சமா? ஆமா. அதை வாங்கி இந்த ராஜா பையக்கிட்ட ஒரு 7.5 லட்சத்தையும், உமா கையில 6 லட்சத்தையும், இந்த மலர்கிட்ட 5 லட்சத்தையும் கொடுத்துரு. கொடுத்த கையோட அவங்கள வெளியே போக சொல்லு. இந்த பாரு, போகலன்னா அவங்க பாத்திரம் பண்ணத்தெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிரு. எங்கேயாவது போய் தொலையட்டும். மீதி இருக்கிற 11.5 லட்சத்தை உடனே கொண்டு போய் பேங்க்ல போட்டுரு. அத உன்னோட செலவுக்கு வச்சுக்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க எங்க போறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? அவங்க எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ பணம் தராங்க? 30 லட்சம் ரூபாய உங்களுக்கு தராங்கன்னு சொன்னா எனக்கு என்னமோ இந்த வேலையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. நான் போற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம் சீதா. நீ மட்டும் இல்ல, வேற யாரு நினைச்சாலும் நினைச்ச நேரத்துக்கு என்ன வந்து பார்க்க முடியாது. நீங்க இப்படி சொல்றத நினைச்சா எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்கன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. என்ன பண்ண போறீங்க? உன்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல சீதா. இந்த பசங்க கிட்ட அவங்க பணத்தை மூஞ்சில விட்டு எறிவேன்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். உங்க முன்னாடி உங்களை விட நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு அடிச்சு சொன்னதும் உனக்கு தெரியும். அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதை விட்டா அப்புறம் என்னைக்குமே கிடைக்காது. அதுக்காக இப்படி நாம 2 பேரும் பிரிஞ்சு நீங்க கண் காணாத இடத்துக்கு போய்
நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு தெரியாம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? கவலைப்படாத சீதா, நாளையில இருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்க. திடீர்னு ஏதாவது அவசரம் நான் உங்களை பார்க்கணும்னா என்னங்க செய்யறது? அப்படியெல்லாம் எதுவுமே வராது. அப்படி வந்தாலும் நீ நினைக்கிறதுக்கு முன்னால நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். போதுமா? ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சீதா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நீ வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி.